Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல we are going to look at Ben Jonson and other dramatists of the age of Shakespeare. Already in the age of Shakespeare we have seen life and works of Shakespeare. So இது வந்து டிராமாவோட செகண்ட் பார்ட். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல செகண்ட் பார்ட் ஆஃப் டிராமாவா நீங்க எடுத்துக்கலாம். பென் ஜான்சன் அண்ட் அதர் டிராமாட்டிஸ்ட். ஸோ பென் ஜான்சன் பத்தி உங்களுக்கு காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற ஜான்ரா பத்தி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஸ்லைட்ஸ், kindly subscribe my channel. So in the first place we shall look at the life of Ben Jonson. He was born in the year 1572 in London, and he died on August 6th 1637 also in London. So அவரோட full name பாத்தீங்கன்னா Benjamin Jonson, and he was very fondly known as Ben Jonson. Okay, Ben Jonson is marked by a tremendous dramatic activity. இவரும் ரொம்ப நிறைய டிராமாஸ் வந்து கொடுத்திருக்காரு. ப்ராலிஃபிக் ரைட்டர் தான். he is a contemporarian of Shakespeare. contemporarian அப்படின்னு சொன்னா சமகாலத்தியவர் அப்படின்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர், ஒரே பீரியட்ல வாழ்ந்தவங்கள கண்டெம்பரரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் ஹேட் மெனி கண்டெம்பரரிஸ். நம்ம பார்த்துருக்கோம். எலிசபெத்தன் ஏஜ் வந்து இட் இஸ் அ கோல்டன் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பீரியட்ல வந்து எல்லா ஜான்ராலையும் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ டிராமாவும் நிறைய பேர் எழுதினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி விட்ஸ் இருந்தாங்க. அவர் பீரியட்லையும் கண்டினியூ பண்ணாங்க. அதே மாதிரி அவருக்கு அப்புறமும் எல்லாமே நிறைய டிராமாட்டிஸ்ட் இருந்திருக்காங்க. ஸோ அதுல முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சனோட நேம் நம்ம குறிப்பிடலாம். The aims and principles of his work were fundamentally different from Shakespeare's. ஆனா ஷேக்ஸ்பியருக்கும் இவருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஷேக்ஸ்பியரோட எய்ம் ஆஃப் ரைட்டிங் டிராமாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், அவரோட கொள்கைகளும் அவரோட எய்ம் ஆஃப் ரைட்டிங் டிராமாஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் பென் ஜான்சன். ஏன்னா பென் ஜான்சன் வந்து ஒரு கிளாசிக் ஸ்டைலில் எழுதியிருப்பாரு. அவர் மாரல் வேல்யூஸ் இன்சிஸ்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. அவரோட ஜான்ரா எல்லாமே டிஃப்ரெண்ட். Shakespeare is completely different from his way of writing. ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். He was educated at the Westminster Grammar School. பென் ஜான்சன் படிச்சது பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் கிராமர் ஸ்கூல்ல. There he had a strong foundation of sound classical learning. ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து அவருக்கு நல்ல ஒரு கிளாசிக்கல் லேர்னிங் கிடைச்சது. பழைய புக்ஸ், அதாவது யூரோப்போட கிளாசிக்கல் புக்ஸ் பத்திய நல்ல எக்ஸ்போஷர் அவருக்கு இருந்தது. He started his dramatic career with his satiric comedy Every Man in His Humor. So இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா Every Man in His Humor. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் dramatic ஒர்க்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டரா தான் ஆரம்பிப்பார் இவரும் ஷேக்ஸ்பியர் மாதிரி. பின்னாடி ஹி ஸ்டார்டட் ரைட்டிங். கொஞ்சம் வருஷத்துலயே வந்து டிராமா எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இதுதான். இது வந்து ஒரு சட்டைரிக் காமெடி. சட்டைரிக் காமெடினா ஒரு கேலி சித்திரம்னு சொல்றது தான். ஹி ரோட் போத் ஃபார் த பப்ளிக் ஸ்டேஜ் அண்ட் ஃபார் த கோர்ட். இவரோட ரைட்டிங்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவர் வந்து பப்ளிக் ஸ்டேஜுக்காக தான் எழுதியிருப்பாரு. சம்டைம்ஸ் ஃபார் பிரைவேட் தியேட்டர்ஸ் எழுதியிருப்பாரு. ஆனா இவர் வந்து முக்கால்வாசி கோர்ட்டுக்கும் எழுதியிருக்காரு, பகுதி கோர்ட்டுக்கு எழுதியிருக்காரு, மீதி பாதி வந்து பப்ளிக் ஸ்டேஜுக்கு எழுதியிருக்காரு. ஆஃப்டர் த அக்சஷன் ஆஃப் சார்ல்ஸ் I, he had a decline of fortune. கோர்ட்ல நிறைய இவரோட பிளேஸ் வந்து இதாயிருக்கு, எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு. சார்ல்ஸ் I பீரியட்ல, அதாவது ஜேம்ஸ் I பீரியட்ல இவர் வந்து ரொம்ப சூப்பரா இவரோட கரியர் இருந்தது. எலிசபெத் பீரியடுக்கு அப்புறம் அந்த ஜேம்ஸ் I பீரியட்ல ரொம்ப நல்லா இருந்தது இவரோட ப்ரொஃபஷன். பட் சார்ல்ஸ் I பீரியட்ல பார்த்தீங்கன்னா இட் ஹேட் அ டிக்ளைன் ஆஃப் ஃபார்ச்சூன். அவரோட ஃபார்ச்சூன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லைஃப்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஹி சஃபர்ட் ஃப்ரம் நெக்லெக்ட், பாவர்ட்டி அண்ட் எவர் இன்க்ரீசிங் இல் ஹெல்த். ஸோ அவர் ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். அவர் சில பிரச்சனைகளை எல்லாம் மாட்டி இம்ப்ரிசன்மெண்ட்லாம் ஆகி அதெல்லாம் நடந்தது அந்த பீரியட்ல. ஸோ ஹி சஃபர்ட் ஃப்ரம் நெக்லெக்ட்,
neglect, poverty, ever increasing ill health, இந்த எல்லா ப்ராப்ளமே அவருக்கு கடைசி காலத்துல இருந்தது. ஸோ இப்போ ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அவர் நல்லா ஏர்ன் பண்ணி சந்தோஷமா போய் ஃபேமிலியோட செட்டில் ஆயிருப்பாரு. ஆனா இவருக்கு வந்து இந்த மிடில் ரொம்ப நல்லா இருந்தா கூட கடைசி காலம் அவ்வளோ நல்லா இல்லை. He was long palsied and bedridden. அதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இந்த இத ஒரு பக்கம் விளங்காம போறது தான் வந்து பால்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் லாங் பால்சிட் அண்ட் பெட்ரிடன், படுத்த படுக்கையா தான் இருந்தாரு. He died in 1637 and he outlived Shakespeare by 21 years. 1637ல இவர் இறந்து போறாரு. பார்த்தீங்கன்னா 1572ல பிறந்தார்னு சொன்னோம், 1637ல இறந்துடுறாரு. ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 1616ல இருந்திருப்பாரு. அப்ப ஷேக்ஸ்பியரை விட 21 இயர்ஸ் அதிகம் வாழ்ந்திருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்றாங்க. ஜான்சன் வாஸ் பரீட் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பே. இதுதான் பொயட்ஸ் கார்னர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க நிறைய போயட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேல தான் வந்து அவங்களோட கிரேவ்யார்ட் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேல தான் அமைஞ்சிருக்கும். அது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கிரெடிட். வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேல ஒருத்தர் வந்து புதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த போயட்ஸ் கார்னர்ல அவருக்கான இடம் கிடைக்குதுன்னா அது வந்து அவருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிரெடிட் தான் வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேல புதைக்கப்படுறது. ஸோ பென் ஜான்சன் வாஸ் பரீட் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பே. இப்போ நம்ம அவரோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். பென் ஜான்சன் wrote dramas, he did many translations and wrote a number of miscellaneous poems. ஸோ ட்ராமாஸ் எழுதியிருக்காரு, டிரான்ஸ்லேஷன்ஸ் எழுதியிருக்காரு. இதுதான் இல்லாம குறிப்பிட்ட ஜான்ரா இல்லாம மெனி மிஸ்செலனஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ் எழுதியிருக்காரு. his plays falls into 3 groups. சரி, டிராமாஸ் தான் நம்ம முக்கியமா படிக்கிறோம் அவரோட டிராமாஸ். அதை வந்து 3 குரூப்ஸா பிரிக்கலாம். காமெடிஸா பிரிக்கலாம், கோர்ட் மாஸ்க்ஸா பிரிக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடிஸா பிரிக்கலாம். இதுல காமெடிஸ் தான் இவர் ரொம்ப சூப்பர் ஹிட். இவரோட காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் தான் வந்து சூப்பர் ஹிட். இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுபவை வந்து காமெடிஸ் தான். ஆனாலும் அந்த டைம்ல அவர் கோர்ட் மாஸ்க்ஸ் ரொம்ப பிரபலம். ஏன்னா அந்த கோர்ட்ல அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது, அரசவையில் அவருக்கு முக்கியமான இடம் இருந்தது. ஒரு சீஃப் என்டர்டைனரா இருந்தாரு ஜேம்ஸ் 1 பீரியட்லயும் சார்ல்ஸ் 1 பீரியட்லயும். இப்போ நிறைய மாஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிராமாஸ் தான். அது வந்து அவங்க கோர்ட்டுக்காக எழுதுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கும். ரொம்ப அவங்க ராயல் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதியிருப்பாங்க. அமங் ஹிஸ் மாஸ்க்ஸ் ஆர் கோர்ட் மாஸ்க்ஸ்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா. பட் நம்ம இப்ப படிக்கிறது இல்லை அதிகமா இதெல்லாம். பட் அப்ப வந்து அவருக்கு இதெல்லாம் ரொம்பவே பேர் பெற்று கொடுத்தது. ஹைமெனே, ஹியூ அண்ட் கிரை ஆஃப்டர் கியூபிட், த மாஸ்க் ஆஃப் பியூட்டி அண்ட் த மாஸ்க் ஆஃப் குவீன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து அவர் எழுதின மாஸ்க்ஸ். அடுத்து he regularly contributed the masks for the courts of James I and Charles I. ஸோ ஜேம்ஸ் 1 யாரு? எலிசபெத்க்கு அப்புறம் வரவர் ஜேம்ஸ் 1. அவர் தான் எலிசபெத் டெத்துக்கு அப்புறம் 1603ல அக்சஸ் பண்றது ஜேம்ஸ் 1. அப்புறம் ஜேம்ஸ் 1 1625ல இறந்துடுறாரு. அவர் இறந்தோன்னா அவரோட பையன் சார்ல்ஸ் 1 வருவார். ஸோ ஜேம்ஸ் 1 யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. எலிசபெத்துக்கு வந்து ஒரு ரிலேஷன், ஸ்காட்லாண்ட்ல இருந்து வருவாரு. ஏன்னா எலிசபெத் இஸ் அன்மேரிட், அவங்க ஒரு வெர்ஜின் குவீன், அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ஸோ ஜேம்ஸ் 1 வந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து அவங்களோட ரிலேஷன் வந்து ரூல் பண்ணுவாரு. அடுத்து ஜேம்ஸோட சன் சார்ல்ஸ் 1 ரூல் பண்றாரு இங்கிலாந்து. ஸோ இந்த 2 பீரியட்லயும் தான் பென் ஜான்சன் வாழ்ந்தாரு. ஆக்சுவலா எலிசபெத் பீரியட்லேயே தான் வாழ்ந்தாரு. ஆனா அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சது ஜேம்ஸ் 1 பீரியட்லயும் அடுத்து சார்ல்ஸ் 1 பீரியட்லயும். This marked his favor with the court and led to his post as poet laureate. போயட், அதாவது கோர்ட்ல வந்து அதிகமா அரசவை கவிஞரா அவர் வந்து பதவி பிரமாணம் செய்யறாரு. அதுதான் போயட் லாரட் அப்படிங்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பதவியை இவருக்காக தான் உருவாக்குனாங்க, அரசவை கவிஞர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் போயட் லாரட்ஸ் இங்கிலாந்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொருத்தர போயட் லாரட்டா அறிவிப்பாங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் போயட் லாரட் யாரு இங்கிலாந்துல அப்படின்னு சொன்னா பென் ஜான்சன்.
He was Protestant England's first poet laureate. So England Protestant England தான் கேத்தலிக் இங்கிலாந்துல poet laureate யாரும் இல்ல. So Protestant England's first poet laureate யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பென் ஜான்சன். Sejanus and Catiline is historical tragedy. So நம்ம கோர்ட் மாஸ்க்ஸ்ல அது பார்த்தோம். அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடியில பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் மாஸ்க் எழுதுனதுனால தான் அவர் poet laureate ஆகுறாரு. அடுத்தது செஜானஸ் கேட்டலன் அப்படிங்கிறது அவரோட ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி. ஓகே, அடுத்ததான் நிறைய காமெடிஸ் எழுதியிருக்காரு. இதுதான் அவரை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிச்சது இவரோட காமெடிஸ் தான். த பெஸ்ட் அமங் தம், அதுல வந்து பெஸ்ட் காமெடிஸ் எதுன்னு இங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்க. த ஆல்கமிஸ்ட், வால்போன் ஆர் த ஃபாக்ஸ், த எபிக்யூன் ஆர் த சைலண்ட் வுமன், பார்த்தலோமியூ ஃபேர். எபிசீன்னு சொல்லுவாங்க, எபிக்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க. The Epicurean or the Silent Women, Bartholomew Fair. So these are the works. Okay, The Alchemist, Walpole, The Epicurean and Bartholomew Fair. இது வந்து ஆறுங்கிறது வந்து other name for the work. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Walpole is also called as the fox. The Epicurean is also called as the silent woman. Okay, Poetaster Cynthia's Rivers are the best place he wrote for private theatres. பிரைவேட் தியேட்டர்ஸ், அதாவது ரிச் பீப்புள், லார்ட்ஸ், இவங்களுக்காக பிரைவேட் தியேட்டர்ஸ் இருக்கும். அங்க வந்து ரொம்ப ரிச் பீப்புள் மட்டும்தான் உள்ள வருவாங்க. அவங்களுக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி வேற ஒரு ஸ்டைல்ல எழுதியிருப்பாரு. எப்படி மாஸ்க்ஸ் வந்து ஃபுல்லா அரசவைக்கு எழுதுறாரோ அது மாதிரி பிரைவேட் தியேட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணி எழுதினாரு. அதுதான் பொயட்டாஸ்டரும் சிந்தியாஸ் ரிவல்ஸ் அப்படிங்கிற 2 பிளேஸ் வந்து அந்த மாதிரி எழுதப்பட்டது. ஆனா இதுவும் காமெடிஸ்ல தான் வந்துடும். Okay, so these are his best works. அடுத்ததா அவரோட ஒர்க்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். குணாதிசயங்கள், அவரோட ஒர்க்ஸ் எப்படி இருந்ததுன்றத பார்க்கலாம். பென் ஜான்சன் was a man of contraries. His major comedies express a strong distaste for the world in which he lived and a delight in exposing its follies and vices. இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். நிறைய கான்ட்ரடிஸ் உண்டு. ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கும் பாரு, ஒரு சில சமயம் அதே பிடிக்கலன்னு சொல்வாரு. His major comedies express a strong distaste for the world in which he lived. நிறைய காமெடிஸ்ல தான் வாழும் அந்த உலகத்தை பத்தி அவருக்கு ஒரு பெரிய விருப்பமே இல்லாத மாதிரி தான் எழுதியிருக்காரு. இந்த உலகத்தை பத்திய இது வெறுப்பு நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு. and delight in exposing its follies and vices. எப்படி அவருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதோட தவறுகளை வந்து சுட்டி காமிக்கிறதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அவரோட சட்டையர் கேலி சித்திரம் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னாலே மனுஷங்களோட குணங்களை வந்து கிண்டல் பண்ணி ரொம்ப சட்டரிக்கலா எழுதுறாங்கனாலே அவங்களுக்கு மனுஷங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். He is a gifted lyric poet. He wrote 2 of his most successful plays entirely in prose, an unusual mode of composition in his time. ஸோ அவரை வந்து ஒரு நல்ல ஒரு லிரிக் போய்ட்டா நம்ம பார்க்குறோம். மெலோடியஸா எழுதக்கூடியவர். ஆனா கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல போய்ட்டா இருந்தா கூட 2 ஒர்க்கை முழுக்க ப்ரோஸ்லேயே எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து எல்லா ஆத்தர்ஸுமே வந்து பொயட்டிக்கல் ட்ராமா தான் எழுதினாங்க. ப்ரோஸ் ட்ராமா எழுதல, பிளாங்க் வேர்ஸ்ல தான் எழுதுவாங்க. ஷேக்ஸ்பியர் ஆகட்டும், மார்லோ ஆகட்டும், மற்ற எந்த யூனிவர்சிட்டி விட் ஆகட்டும், எல்லாரும் வந்து பொயட்டிக்கல் ட்ராமாஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஆனா பென் ஜான்சன் வந்து 2 of his டிராமாஸ் வந்து ஃபுல்லா ப்ரோஸ்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் அன் அன்யூஷுவல் மோட் ஆஃப் காம்போசிஷன் இன் his டைம். அவரோட பீரியட்ல இது ஒரு அன்யூஷுவல் டைப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல யாரும் இது அதிகமா ட்ரை பண்ணதில்ல. Though often an angry and stubborn man, no one had more disciples than he. இவருக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப அழுத்தமா இருப்பாரு, ஸ்டபர்ன் மேன் தான், ரொம்ப கோவப்படுவார் தான். ஆனா கூட இவருக்கு நிறைய டிசைபிள்ஸ் உண்டு. அவர்கிட்ட விஷயம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வார்ட்ஸ் இருந்துட்டே தான் இருந்தாங்க. He was the most learned dramatist of his time and he was also a master of theatrical plot, language and characterization.
ஓகே. மோஸ்ட் லேர்ன்ட் டிராமாட்டிஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம். அவரோட பீரியட்லயே ரொம்ப அதிகமா படிச்சவர்னு அவர சொல்லலாம். அண்ட் வாஸ் ஆல்சோ எ மாஸ்டர் ஆஃப் தியேட்ரிக்கல் பிளாட், லாங்குவேஜ் அண்ட் கேரக்டர். இது எல்லாத்துலயும் அவர் மாஸ்டர் தான். பிளாட், அவரோட கதை களமா இருக்கட்டும், லாங்குவேஜா இருக்கட்டும், கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவர் வந்து தனித்துவம் படைத்தவரா தான் இருந்தார். ஓகே. ஜான்சன்ஸ் சீஃப் பிளேஸ் ஆர் ஸ்டில் வெரி குட் அட் தியேட்டர். ஓகே. இன்னைக்கும் அவரோட பிளேஸ் வந்து தியேட்டர்ல போடுற அளவுக்கு, ஏன்னா ஒரு ஒரு காலம் தாண்டி ஒரு காலம் கடந்து ஒரு விஷயம் நிக்குதுன்னா அது இம்மார்டல், அது நிலையானது அப்படின்னு புகழ் பெற்றோம். இன்னைக்கும் ஷேக்ஸ்பியரோட டிராமாஸை நம்ம ரசிச்சு படிக்க முடியும். அவரோட பிளேஸ் நிறைய வந்து சினிமாவா மாறி இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கப்பட்டு இருக்கு. இன்னமே அவரோட சில பிளேஸ் எல்லாம் எனாக்ட் பண்ணப்படுது. அப்போ வாட் டஸ் இட் மீன்னா, அதனாலதான் ஷேக்ஸ்பியர் வந்து அழியா புகழ் பெற்றாரு. பென் ஜான்சனும் அந்த அளவுக்கு ஈக்குவலான கேரக்டரைசேஷன் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கும் அவரோட ஒர்க்ஸையும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில தியேட்டர்ஸ்ல எனாக்ட் பண்றாங்க. டிராமாவும் வந்திருக்கு. ஸோ ஹிஸ் பிளேஸ் ஆர் ஆல்சோ குட் அட் தியேட்டர். He had the gift of lively dialogue, robust characterization and intricate controlled plotting. இதெல்லாம் அவரோட gift. நல்ல டயலாக்ஸ் இருக்கும். அவரோட ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா லைவ்லியா இருக்கும் டயலாக்ஸ். கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து அழகா வடிவமைச்சிருப்பாரு. பிளாட்டிங், இன்ட்ரிகேட் கண்ட்ரோல்டு பிளாட்டிங். பிளாட் வந்து அப்படியே அங்க இங்க போகாம தெளிவான நீரோடு மாதிரி அப்படியே நீட்டா பிளாட் போயிட்டு இருக்கும். கதைக்களம் வந்து அருமையா அமைஞ்சிருக்கும். ஜான்சன்ஸ் பிளாட்ஸ் ஆர் ஸ்கில்ஃபுல்லி புட் டுகெதர். ஸோ அதான் நம்ம பார்த்தோம். ஹீ இஸ் அ ரியாலிஸ்ட். இன்னொரு விஷயம் முக்கியமான அவரோட ஒர்க்ஸ்ல பார்க்கணும், அவரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் அ ரியாலிஸ்ட். அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே பிரதிபலிச்சிருப்பாரு. ஹி பிரசன்டட் த கண்டெம்பரரி லண்டன் லைஃப் வித் இட்ஸ் மேனர்ஸ், டைப்ஸ், ஃபாய்பிள்ஸ் அண்ட் அஃபெக்டேஷன்ஸ். ஸோ அவரோட கண்டெம்பரரி லண்டன் லைஃப்பை வந்து அப்படியே வந்து அதோட வைசஸ், பிளஸ் பாயிண்ட்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகா அப்படியே டெபிக்ட் பண்ணியிருப்பாரு. He gives a depiction of the lifestyle of his times and by depicting his aim was to amuse. அவர் வந்து அழகா டெபிக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த டெபிக்ட் பண்றதோட நோக்கம் என்ன தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஸ்டைல் வேற அங்க இருந்தது அந்த ஹை கிளாஸ் சொசைட்டில. ஸோ இட் வாஸ் டு அம்யூஸ். அவங்கள பார்த்து கிண்டல் அடிக்கிற மாதிரியும் இருந்தது. அவங்களோட அந்த சாதாரண லைஃப் ஸ்டைல அப்படியே போர்ட்ரே பண்ணாலே நம்மளுக்கு வந்து அது காமிக்கலா தெரிஞ்சது. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் லிவிங் அங்க இருந்தது. He followed the moral functions of stage. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தியேட்டருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. ஒரு சில மாரல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எத்திக்கலா ஃபாலோ பண்ணணும். இந்தந்த விஷயங்கள் தான் செய்யணும். இது எதை செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணாரு. He sought to correct and teach. அதாவது கிண்டல் அடிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, சும்மா கேலி பண்றதுக்காக மட்டும் இல்ல. அது மூலமா ஒரு படிப்பினையே தர்றதுக்காக. கிண்டல் அடிச்சு இதெல்லாம் செய்யாதீங்க மனிதர்களே, இதெல்லாம் தவறு, இதை செய்யாதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அவரோட சட்டையர் இருந்தது. So it was to correct and teach. His ethical purpose is thus apparent in his works. So நம்ம நல்லா பார்க்கலாம், அவரோட பர்பஸே வந்து எத்திக்கல் தான், ஒரு நல்ல விஷயத்தை போதனை பண்றது தான். அடுத்து இவரோட டைப் ஆஃப் ஜான்ராவை காமெடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமெடி ஆஃப் humors. Yes, comedies were called as comedy of humors. Yes, I'll correct it and tell you. Humors. Okay. His comedy is called as his genre is called as the comedy of humors. His plays can be defined as didactic realism. அதாவது didacticனா teaching. realist கதையை சொல்லி ரியலிசத்தை போர்ட்ரே பண்ணி சில விஷயங்களை டீச் பண்றதுதான் இவரோட பிளேஸோட நோக்கமா இருந்தது. இவரோட டிராமாஸோட நோக்கமா இருந்தது. He takes Latin comedy as his model. ஸோ இவரோட மாடல் எதை வந்து காப்பி பண்றாருன்னு சொல்றதை விட எங்க இருந்து இவருக்கான சோர்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா லாட்டின் காமெடிஸ்ல இருந்து எடுத்துக்கிறாரு. His characterization is based on the idea that each man is possessed and governed by some particular quality of master passion which is the central feature of his personality. ஓகே, கேரக்டரைசேஷன் தான் இவங்களோட இதுல எல்லாம் ரொம்ப கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் கேரக்டரைசேஷன் சொல்லுவாங்க.
ஷேக்ஸ்பியருக்கும் அப்படிதான். ஒரு மேக்பெத்தோ, ஒரு ஒத்தெல்லோவோ, ஒரு கிங் லியரோ கேரக்டரைசேஷன்ல தான் வந்து ரோபோஸ்ட் கேரக்டரைசேஷன் அப்படி ஒரு கதாபாத்திரம் வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாரி தான் பென் ஜான்சனோட கேரக்டரைசேஷனும். ஆனா டிஃப்ரெண்ட் என்னன்னா, அவங்கெல்லாம் தனி மனிதர்களா தங்கள வந்து வெளிப்படுத்துவாங்க. இவங்க வந்து டைப்ஸ் மாதிரிகள் மாதிரி தெரிவாங்க. ஒரு மாடல் மாதிரி இருப்பாங்க. யாரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, பென் ஜான்சனோட கேரக்டர்ஸ். ஸோ இவரோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பேஷன் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஐடியா இது ரினைசன்ஸ் டைம்ல இருந்த ஒரு ஐடியா. என்ன ஐடியா அப்படின்னு சொன்னா, ஹியூமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹியூமர்ஸ் ஒரு மனுஷனுக்கு வந்து 4 ஹியூமர் இருக்கும். ஹியூமர்னா பேஷன் பேஷன் அந்த அதாவது இமோஷன்ஸ் இருக்கும். அந்த இமோஷன்ஸ்ல ஒரு இமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த எந்த இமோஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ ஒரு மனுஷனுக்குள்ள, அவன் அதனால வந்து அந்த இமோஷன் தான் அவனை ஆட்டுவிக்கும். இதுதான் வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸோட பேஸ். ஓகே, ஸோ ஈச் மேன் பொசஸஸ் எ பேஷன். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மாஸ்டர் பேஷன்னால ஆக்கப்பட்டு இருப்பான். அந்த பேஷன் தான் என்ன பண்ணும்னா, அவனோட பர்சனாலிட்டியை க்ரூம் பண்ணியிருக்கும். அவனோட பர்சனாலிட்டியை ஆட்டுவிச்சிருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜான்சன் கால்டு திஸ் பேஷன் அஸ் ஹியூமர். ஸோ இந்த இமோஷனை தான் அவர் ஹியூமர்னு சொல்றாரு. வித் திஸ் பேஷன் ஹிஸ் கேரக்டர்ஸ் ஆர் நாட் இண்டிவிஜுவல்ஸ் லைக் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பட் ஆர் டைப்ஸ். அப்போ ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், தனி மனிதர்கள். ஆனா பென் ஜான்சனோட கேரக்டர்ஸ் எல்லாம் டைப்ஸ், மாதிரிகள் அப்படின்னு சொல்றாரு. த 4 ஹியூமர்ஸ். அப்ப 4 ஹியூமர்ஸ்குள்ளதான் அந்த கேரக்டர்ஸ் அடங்குவாங்க. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, மெலான்கொலிக், சாங்குவின், காலர் அண்ட் பிளெக்மேட்டிக். இதுதான் மெலான்கொலிக், சாங்குவின், காலர் அண்ட் பிளெக்மேட்டிக். மெலான்கலிக்னா ஒரு மாதிரி சேடா அமைதியா இருக்குது மெலான்கலிக் கேரக்டர். சாங்குவினா ஒரு ஆப்டமிஸ்டிக்கா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. காலர் அப்படிங்கிறது வந்து ஆங்கிரி மூடு. பிளெக்மெட்டிக் அப்படின்னா கூலா பிலாசபிக்கலா இருக்கிறது பிளெக்மெட்டிக். ஸோ இந்த 4 ஹியூமர்ஸ் தான் வந்து இவரோட பிளேஸ்லையும் பேஷன்ஸா ஹியூமர்ஸா பென் ஜான்சன் யூஸ் பண்றாரு. In this way, Ben Jonson was the founder of what is called as the comedy of humors. So இந்த மாதிரி பார்த்தோம்னா இவர் நம்ம என்ன சொல்லலாம், ஃபவுண்டர்னு சொல்லலாம். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ன்ற ஜான்ராக்கு ஃபவுண்டர் வந்து பென் ஜான்சன். ஸோ அதர் ட்ராமாட்டிஸ்ட் ஆஃப் த ஏஜ். ஸோ பென் ஜான்சன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ரைட்டர் பற்றி நம்ம பார்த்துட்டோம். now we will look out the other dramatists of the age. Other dramatists of the period were ஜான் வெப்ஸ்டர் இருக்காரு. அவரோட முக்கியமான டிராமாஸ், அவரோட பீரியட் லைஃப் ஸ்பேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி he was a somber cast of genius with great power அப்படின்னு சொல்றாங்க. சாம்பர் கேஸ்ட் அப்படின்னா ஒரு மாதிரி சீரியஸான விஷயங்களை பத்தி பேசுறது, டார்க்கான சைட் பத்தி பேசுறது, ஒரு மனுஷனோட டார்க் சைட் பத்தி, நெகட்டிவ் சைட் பத்தி அதிகமா பேசியிருப்பாரு. இவரோட 2 டிராமாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சிலபஸா கூட நமக்குலாம் ப்ரிஸ்கிரைப் ஆயிட்டு இருக்கிறது தான் த ஒயிட் டெவில் அண்ட் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. ஒயிட் டெவில் அண்ட் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. இந்த 2 டிராமாவும் வந்து ரொம்பவே புகழ் பெற்றது தான். இதை எழுதினவர் ஜான் வெப்ஸ்டர். ஸோ ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சனுக்கு அடுத்து வர்றது ஜான் வெப்ஸ்டர். இவரோட சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அன்ரைவல்ட் அவுட் சைட் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவல் ஆகாதான், பட் ஷேக்ஸ்பியரை தாண்டி இந்த 2 பிளேக்கு ஈக்குவலா வேற எந்த பிளேயும் சொல்ல முடியாது. ஷேக்ஸ்பியர் அப்பார்ட் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ், இவரோட ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொல்றாரு. ஜான் ஃபோர்ட் அப்படின்னு இன்னொரு ரைட்டர் இருக்கிறாரு. இவரோட லைஃப் ஸ்பேன் பார்த்துக்கோங்க, 1586 to 1639. அவரோட பெஸ்ட் ஒர்க் வந்து த புரோக்கன் ஹார்ட். அடுத்தது இன்னும் ரெண்டு பேர் எப்பவுமே சேர்ந்து சொல்லுவாங்க. ஈவன் ஷேக்ஸ்பியருடன் ஹென்ரி VIII மாதிரி ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சதே இவங்க தான். அவர் பாதையில விட்டுட்டு போன ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சது இவங்க தான். பிரான்சிஸ் பியோமண்ட் அண்ட் ஜான் ஃபிளெட்சர். பிரான்சிஸ் பியோமண்ட் அண்ட் ஜான் ஃபிளெட்சர் both are always associated. அவங்களை எப்பவுமே சேர்ந்தே சொல்வாங்க. they did much work in collaboration. எல்லாம் நிறைய ஒர்க்ஸை வந்து கொலாபரேஷன்லேயே தான் பண்ணியிருக்காங்க, சேர்ந்தே தான் பண்ணுவாங்க. ஒரு பிளே அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தே தான் எழுதியிருப்பாங்க.
இவரோட கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா பிலாஸ்டர் அண்ட் த மெய்ட்ஸ் ட்ராஜடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின கிரேட் ஒர்க்ஸ் பிலாஸ்டர் அண்ட் த மெய்ட்ஸ் ட்ராஜடி. அடுத்த ரைட்டர் பாருங்க பிலிப் மேசிங்கர். இவரோட பெஸ்ட் ஒர்க் வந்து A New Way to Pay Old Debt. A New Way to Pay Old Debt. ஸோ ஜேம்ஸ் ஷர்லி இவர் வந்து இவரோட நம்ம கிட்டத்தட்ட அந்த டிராமாட்டிஸ்ட் அந்த லிஸ்ட்டை முடிக்கிறோம். சார்ல்ஸ் லாம் வந்து இவர் எப்படி கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னா the last of the great race அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரிய ஓட்டத்துல பெரிய அந்த தடகள போட்டியில கடைசியா வந்தவர் ஜேம்ஸ் ஷர்லி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கோல்டன் பீரியட்ல கடைசியா ஓடி அதை முடிச்சு கொடுத்தவர் யாரா? ஜேம்ஸ் ஷர்லி அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் லாம்ப அவரை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. பை நவ் த டிக்ளைன் ஆஃப் டிராமா இஸ் அப்பரண்ட். இப்போ ஜேம்ஸ் ஷர்லி வர வர என்ன ஆயிடுச்சுன்னா டிராமா வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்கன்னா இங்கிலாந்துல டிராமாவோட அந்த பீரியட் கோல்டன் பீரியட் முடிவுக்கு வந்துருச்சு. வி ரீச் த எண்ட் ஆஃப் த பீரியட். All the old creative power has gone. So Shakespeare, the University Wits, Ben Jonson எல்லாரும் போயாச்சு. அந்த great powers எல்லாம் போயிட்டாங்க. And the stage has yielded completely to the fast spreading immortality of the age. So அந்த immortality ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதாவது நிலையற்ற தன்மைக்கு அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு. நிலையான தன்மைக்கு போயிடுச்சு. நிலையான தன்மைனா அது வந்து பெரிய அளவுல இம்மார்டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வந்து டிராமா வந்து அங்க டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பழைய அந்த பீரியட் வந்து கோல்டன் டிராமான கோல்டன் பீரியட்னு சொல்லி அதை ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்ததா த பிளே ஹவுசஸ். இது ஒரு டாபிக் இருக்கு. ஆனா இதுதான் நம்ம வந்து எலிசபெத்தன் ஸ்டேஜ் அண்ட் எலிசபெத்தன் தியேட்டர் அண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி படிப்போம். இது ஆல்ரெடி நான் வந்து என்னோட சேனல்ல ஒரு எபிசோட் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளே ஹவுசஸ் பத்தி உங்களுக்கு கிளியரா எத்தனை பிளே ஹவுசஸ் இருந்தது, அதோட டீட்டெயில்ஸ், ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த எலிசபெத்தன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கும் இதோட நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். Kindly watch it for better understanding. So I hope you like my explanations. Like, share and subscribe my channel. Press the bell icon for more notifications. Thank you for watching.